வணக்கம் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டிராயிங் என்னென்னா, ஆயில் பேஸ்டலில் ஒரு லேண்ட்ஸ்கேப் டிராயிங் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிராயிங் ஷீட் வந்து எடுத்து மாஸ்கிங் டேப்பில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இப்போ எடுத்துருக்கிற பென்சில் என்னென்னா லெட் பென்சில்ஸ். ஸோ அந்த லெட் பென்சில்ஸில் ஜஸ்ட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து ஆர்டிஸ்ட் ஆயில் பேஸ்டல் வந்து எடுத்துருக்குறோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயில் பேஸ்டல் வச்சுருந்தாலும் ஓகே தான். நான் எடுத்திருக்கிற மீடியம் வந்து ஆர்டிஸ்ட் ஆயில் பேஸ்டல்ஸ். ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிற கலர் என்னென்னா, இது பாருங்கள், பென்சிலில் மார்க் பண்ணது என்னதுன்னா, ஜஸ்ட்டு ஒரு மலை போன்ற ஒரு அமைப்பு வந்து வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 தென்னை மரங்கள் வந்து அதோட அந்த லைன்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள் பென்சிலில். பேலன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த ஆயில் பேஸ்டலில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா, இது பாருங்கள் எல்லோ. ஸோ லெமன் எல்லோ இல்லை, பாருங்கள், இது லெமன் எல்லோ கிடையாது. ஸோ வந்து ஒரு அந்த சன் ரைசிங் ஏரியா மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த ரவுண்டாக வந்து கேப் விட்டுட்டு பேலன்ஸ் ஏரியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்து நம்ம எடுத்திருக்கிற கலர் வந்து வயலட். ஓகே, இந்த 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 மலை போன்ற அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த வயலட் கலர் வந்து ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இது எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை பார்த்துங்க. அந்த எட்ஜு நம்ம ஆயில் பேஸ்ட்டில் வந்து நம்ம கையில் பிடிக்கும் போது அதோட எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜை வச்சு வந்து நம்ம இப்போ வந்து அந்த ஷேட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். நல்லா பார்த்துங்க. இது அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கிற கலர் க்ரீன். ஸோ இதை ஷேட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம இந்த வயலட் கலர் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மேலே ஃபுல்லாக வந்து இந்த க்ரீன் வந்து அப்ளை பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதற்கு மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு கிராஸ் ஏரியா மாதிரி ஒரு 4-5 செடிகள் இருக்கிற போல் வந்து மேலே வந்து அந்த செக்ஷன் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர் போல் எடுத்துக்கோங்க. இந்த ஷேட்ஸ் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் இது ஃபுல்லாக லைட்டாக வந்து ஷேட்ஸ் வந்து பாருங்கள் இது போல் அப்ளை பண்ணுறோம். அதே போல் இங்கே மலைக்கு கீழ்ப்பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக வந்து ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம்.
அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கிற கலர்ஸ் வந்து ஆரஞ்ச் ஷேட்ஸ் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து நம்ம லைட்டாக வந்து டிண்டட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல்லே வந்து ஒரு சில இடங்களை வந்து நான் அது பாருங்கள் ஸ்மட்ச் பண்ணுறேன். ஒரே விரலில் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, அது பெஸ்ட்டு. ஓகேங்களா? டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபுல்லாக வந்து ஸ்மட்ச் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வந்து கலைக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், நான் டிஷ்யூ பேப்பர் உங்களுக்காக எடுத்துட்டேன். எடுத்து இது போல் வந்து சுருட்டிக்கோங்க. அந்த பேப்பரை வந்து சுருட்டிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக இது வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன் பாருங்கள். எந்த பிளேஸ்லாம் வந்து இதை இப்போ ஸ்மட்ச் பண்ணணுன்றத நான் வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்ச் அண்டு ரெட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 கலர்ஸ் ஆட் ஆகிட்டு அது ஒரு ஃபைனல் டச் வந்து இப்போ வந்து வரும் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன் பேக்ரவுண்டு. ஸோ அந்த சூரியன் தெரிகிற இடம் மட்டும் அந்த கேப் இருக்கணும். இப்போ அதே போல் அந்த கீழ்ப்பகுதியிலையும் ஃபுல்லாக ஸ்மட்ச் பண்ணியாச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து லைட்டாக ஸ்மட்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த தென்னை மரங்கள் தெரிகிற இடம் வந்து நம்ம அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். லைட்டாக அதோட தடம் தெரியுது, அதை நம்ம கெஸ் பண்ணிக்கணும். அது எப்பவுமே நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், அந்த லைட்டாக தெரியுது இல்லைங்களா, அந்த மரம் தெரியுது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து இந்த வயலட் கலரில் ஜஸ்ட் வந்து லைன்ஸ் வந்து அப்ளை பண்ணுற பாருங்கள். அதோட இலை பகுதியில் அப்ளை பண்ணியாச்சு. அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட இலைகள் வந்து நம்ம வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அந்த க்ரீன் பாருங்கள், தென்னை மரத்தோட அந்த ஓலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம வந்து ட்ரா பண்ண பிறகு ஒரு பென்னோட பேக் சைடு வந்து இப்போ நான் எடுத்து எப்படி வந்து கீறுறது போல் வந்து நம்ம இப்போ வந்து அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து அது பாருங்கள், அந்த ஒரு பென்னோட பேக் சைடு வந்து ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை வச்சு நான் வந்து ஜஸ்ட்டு வந்து அதை ஸ்க்ராட்ச் பண்ணுறது போல் வந்து நான் பண்ணுறதுனால அது ஒரு எஃபெக்ட் வந்து ஒன்று ஆட் ஆகுது பாருங்கள். அடுத்தது ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இந்த வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த மலைக்கு கீழே வந்து ஒரு தண்ணி போன்ற அந்த ஒரு அந்த அந்த வாட்டர் எஃபெக்ட் வந்து அப்போது அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் தெரிகிற போல் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது இப்போ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளியும் அந்த நிழலும் கண்டிப்பாக தேவை ஒரு ஓவியத்துக்கு. ஸோ இது ஒயிட் கலர் எந்த பிளேஸ்லலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறன்றது செக் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து அந்த பென்னோட ஷார்ப் எட்ஜஸ் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டூல் வச்சு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த சன் ட்ரா அந்த பாருங்கள் சன்னோட ஏரியாவில் ஃபுல்லாக இப்போ வந்து இந்த ட்ரா பண்ணுறோம் பாருங்கள். லைட்டாக அந்த மேகத்தில் மறைஞ்சது போல் லைட்டாக தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல எப்படி டஸ்ட் ஆச்சோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அகெயின் எல்லோ கலர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்கோயில் பென்சில்ஸ் எடுத்துக்கோங்க.
எல்லா எட்ஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஈஸியா இருக்கும். சார்கோயில் பென்சில் வந்து இப்போ ஆயில் பேஸ்ட்டில நல்லாவே மிங்கிள் ஆகும். ஸோ, அதனால் வந்து நான் வந்து இந்த மாரி ஒரு மீடியம் வந்து எடுத்து அவுட்லைன் ஏரியாலாம் வந்து கொஞ்சம் வந்து பர்ஃபெக்ஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ, அந்த தென்னையோட ஓலைகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார்க்கா வந்து அந்த லைன்ஸ் அவுட்லைன்ஸ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். மரத்துக்கும் கூட. இப்போ பாருங்க, அந்த ஓலைகள்லாம் வந்து கொஞ்சம் டார்க் பண்ண உடனே இன்னும் ஒரு கான்ட்ராஸ்ட்டா தெரியுது பாருங்க. அழகா இருக்கு. அகைன் வந்து கொஞ்சம் ப்ளூ கலர் வந்து எடுத்துருக்குறோம். இந்த பாருங்க, எந்த இடத்துல இது அப்படியே அப்ளை பண்ணுறோன்னு பாருங்க. ஜஸ்ட் வந்து ஒரு ஷேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் இந்த மலைக்கு கீழ. பாருங்க, ஓவராலா அழகா இருக்கு. இப்போ வந்து சம் பேர்ட்ஸ் வந்து இந்த மேலே வந்து பறக்கிறது போல வந்து ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம இதில் குடுக்குறோம். ஓகே, அழகா ஆயிடுச்சு பாருங்க. ஸோ, ஒரு சிம்பிள் ஸ்கெட்ச் தான். மார்ஜின் வந்து நீங்கள் பார்டர் மார்ஜின் வந்து அழகா பண்ணுங்க. இல்ல பெயிண்ட் இருந்தா பண்ணுங்க. இல்ல மார்க்கர் இருந்தாலும் பண்ணுங்க. அழகா ஆகிடும். ஸோ, இது ஓவராலா இது வந்து ஒரு லெஃப்ட் போர்ஷன் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ரைட் போர்ஷனும் நீங்க பண்ணீங்கன்னா, டபுள் சைடு வந்து இந்த மாரி இருக்கிறது போல இருக்கும். ஸோ, அழகா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ.